இரண்டாவதாக உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். அன்பானவர்களே, இந்த வசனம் மிக மிக பழக்கமான ஒரு வசனம், நன்றாய் தெரிந்திருக்கிற ஒரு வசனம். ஆனால் அதே சமயத்தில் இது ஒரு மிக ஆழமான ஒரு வசனம். இந்த வசனத்தின் செய்தி ரொம்ப ஆழமானது. ஆண்டவருடைய காலங்களும் வேளைகளும் என்பதை குறித்த விஷயத்தில் ஆண்டவர் ஒரு தெளிவான செய்தி ஒன்றை சொல்லுகிறார். ஒரு புதிய யுகத்தின் துவக்கத்தை சொல்லுகிறார். காலம் நிறைவேறின போது ஆண்டவர் செய்யும்படியான தமது திட்டங்களை குறித்து இங்கே வெளிப்படுத்தி சொல்லுகிறார். இரட்சண்யத்திற்கான, ரட்சிப்புக்கான நற்செய்தியை பேசுவதற்கான ஒரு காலம் உண்டாகினது, அல்லது தேவன் முன்குறித்த வேலை வந்தது என்று சொல்கிற செய்தியோடு அங்கே ஆரம்பிக்கிறார். 3 வித்தியாசப்பட்ட வார்த்தையாக காலம் நிறைவேறிற்று, அடுத்ததாக தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மூன்றாவதாக மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். 3 செய்தியை இந்த ஒரு வசனத்திலே சொல்லுகிறார். நான் இன்னைக்கு எல்லாத்தையும் பேசினா நம்ம செய்தியை கவனம் செலுத்த முடியாது. நான் சொல்ல வருகிற ஒரு காரியம், இந்த முதல் அதிகாரத்தை நான் தியானித்த போது கர்த்தர் எனக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பேசும்படி உணர்த்தினார். அது என்னவென்றால், இந்த முதல் அதிகாரத்திலே இயேசுவானவர் நம் வாழ்வில் எப்படி வெளிப்பட விரும்புகிறார், ஜனத்தின் வாழ்வில் எப்படி அவர் வெளிப்பட்டார், அவர் இந்த பூமியிலே ஊழியங்களை செய்யும் போது எப்படியாக அவர் ஜனங்களை அப்ரோச் பண்ணினார் என்கிற விதத்தில் ஒரு 3 பகுதியை ஆண்டவர் எனக்கு உணர்த்தி காண்பித்தார். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள, இது திருச்சபையாய் நமக்கு எல்லாருக்கும் மொத்த செய்தி. அதே சமயத்தில் ஒரு குடும்பமாகவும் தனிப்பட்ட நிலைமையில் தனி நபராகவும் இது அனுபவத்திற்கு ஏதுவான செய்தி. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், விசுவாசியுங்கள் என்று சொல்லுகிற இந்த செய்தியை பேசுகிற ஆண்டவர் கலிலேயாவிலே தன்னுடைய ஊழியத்தை துவக்குகிறார். உங்களுக்கு ஒருவேளை இதுவரைக்கும் இதை பற்றிய அந்த சிந்தனை, அதை பற்றிய பார்வை உங்களுக்கு இருந்திருக்கும் என்றால் உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஒருவேளை அப்படி நான் யோசிக்கலையே பாஸ்டர், இது வரைக்கும் எங்க அவர் ஊழியம் செய்தார், அந்த பூகோள அந்த அமைப்பு எந்த ஊர்ல இருந்தார், அது எங்க இருக்குது, அதெல்லாம் நான் பார்க்கலையே, யோசிக்கலையே அப்படின்னு சொன்னா ஒருவேளை புதுசா தெரியும். ஆண்டவர் இங்க கலிலேயா பகுதியில் இருந்து கொண்டு அவர் அப்ப இங்கதான் பிறந்து வளர்ந்திருக்கிறார். நாசரேத் அங்கதான் இருக்கு, கப்பர்நகூம் அங்கதான் இருக்கு. வளர்ந்த பின்னால அவர் ஞானஸ்நானம் எடுக்க யோவான் ஸ்நான இடத்துல போகிறார். யோவானும் இந்த கலிலேயாவுக்கு பக்கமா இருக்கிற அந்த யோர்தான் நதியில தான் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். யூதேயாவுக்கும் கலிலேயாவுக்கும் ஒருவேளை மத்தியாக இருக்கக்கூடிய அந்த பகுதியாக இருக்கலாம், சாலிம் என்கிற ஊர். இப்படிப்பட்ட இடத்துக்கு ஆண்டவர் போய் ஞானஸ்நானம் எடுத்துட்டு நேரா, எல்லா சுவிசேஷத்திலுமே அது சொல்லப்பட்டிருக்கிறது, அதை எல்லாத்தையும் இணைச்சு நம்ம பார்க்கணும். ஒருபோதும் குழம்பிக்கிடாதீங்க. இந்த ஆர்டர்ல நீங்க பார்த்தீங்கன்னா தான் அது நமக்கு குழப்பம் இல்லாம புரியும். அவர் நேரா ஞானஸ்நானம் எடுத்துட்டு வனாந்தரத்துக்கு போனார். 40 நாள் வனாந்தர அந்த சோதனைக்கு போனார். நேரா வந்து இப்ப மார்க்கு சுவிசேஷத்துல வனாந்தர சோதனை என்று சொல்லி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்க யோவான் சுவிசேஷத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா வனாந்தர சோதனை என்பது அங்கே சொல்லப்பட்ட மாதிரி இருக்காது. ஞானஸ்நானம் எடுத்த உடனே சீஷர்களை தெரிந்தெடுக்கிறது மாதிரி இருக்கும்.
அதெல்லாம் நீங்க 4 சுவிசேஷத்தையும் வைத்து அதன்படி பொதுவான அந்த செய்தியை எடுப்பீங்கன்னா உங்களுக்கு விளங்கிக்கிட முடியும். நேரா ஆண்டவர் ஞானஸ்நானம் எடுத்துட்டு 40 நாள் வனாந்தரத்துக்கு போனார். சோதிக்கப்பட்ட பின்பு அவர் என்ன செய்கிறார்? வந்து சீஷர்களை ஃபர்ஸ்ட் வேலையா தெரிந்தெடுக்கிறார். சீஷர்களை தெரிந்தெடுக்கிறார். இந்த தெரிந்தெடுக்கிற அந்த முறை ஒவ்வொரு சுவிசேஷத்திலும் வித்தியாசப்பட்டிருக்கும். அதுக்கு அர்த்தம் ஒவ்வொன்றும் வேற வேற மாதிரி கருத்தை சொல்றாங்க இல்லை. அங்கே யோவான் ஒரு காரியத்தை வலியுறுத்தி சொல்லியிருப்பார், முக்கியப்படுத்தி இருப்பார். லூக்கா இன்னொரு விஷயத்தை முக்கியப்படுத்தி இருப்பார். மார்க்கு அவைகளை மேலோட்டமாய் சொல்லிட்டு போயிருந்திருப்பார். இவ்வளவுதான் வித்தியாசம் இருக்கும். நீங்க அதை ஒட்டு வச்சு பார்ப்பீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன், இதுல உங்களுக்கு தெளிவு உண்டாகும்படியாய். ஆண்டவர் இங்க யோவான் சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கும், அந்திரேயாவையும் பேதுருவையும் பார்த்து என்னை பின்பற்றி வான்னு சொன்னாரு. உடனே அவங்க வலைகளை விட்டு பின்பற்றி வந்தாங்க, அப்படி இருக்கும். அடுத்து மார்க்குல கூட அதே மாதிரி தான் இருக்கு. அடுத்து அவர் யோவானையும் அவனுடைய சகோதரன் யாக்கோபையும் கூப்பிட்டார். அவங்க தகப்பனாகிய செபதேயுவை விட்டுட்டு கூலியாட்களோட விட்டுட்டு அவர் பின்னால வந்துட்டாங்க. மார்க்கு 1ஆம் அதிகாரத்துல வீட்டில் போய் வாசித்து பாருங்க இன்னைக்கு. அப்படி இருக்கும். நம்ம இதை வாசித்துட்டு இதுக்கு இடையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை விட்டுடுறோம். அது என்னன்னா லூக்கா சுவிசேஷம் நடந்த சம்பவம். பேதுருவை கூப்பிட்டாரா? ஆனா பேதுருவை கூப்பிடுறதுக்கு முன்னால அந்த கடற்கரையில இன்னொரு வேலை நடந்திருக்கு. அது என்ன வேலை? ஒரு கூட்டம் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். ஒரு பெருங்கூட்டம் ஜனங்களுக்கு அந்த பிரசங்கத்தை பேதுருடைய படவிலிருந்து பேசியிருக்கிறார். அந்த பிரசங்கத்தை பேதுரு வலையை அலசிக்கொண்டே முழுசும் கேட்டிருக்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இது வேற அது வேற அது வேற அப்படி சொல்லல. எந்த காரியத்தை அதிகம் விலாவாரியாய் விளக்கி சொல்ல அவங்க ஏவப்பட்டாங்களோ அதை அந்தந்த சுவிசேஷகர்கள் எழுதியிருக்கிறார்கள். மற்றபடி மற்ற சுவிசேஷகர்கள் அதை சொல்லாம அவங்க பாட்டு ஸ்கிப் பண்ணிட்டாங்க. இந்த கூட்டம் முடிகிற வரைக்கும் பொறுத்திருந்து கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேதுருவை பார்த்து என்ன பின்பற்றி வான்னு சொல்றாரு. பேதுரு வலையை விட்டுட்டு படகையும் விட்டுட்டு அவர் பின்பற்றி போனார். இத ஒரே வரியில யோவான்லையும் மார்க்குலையும் சொல்லியிருக்கோம். இவ்வளவுதான் வித்தியாசம். எதுவும் மாறி மாறிலாம் சொல்லல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு உதவி செய்யும் நினைக்கிறேன் உங்களுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பானவர்களே, இப்பொழுது பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்களெல்லாம் அழைத்து அங்க சீஷர்களாக அவர் தெரிவு செய்து அது மறுபடி ஒரு தடவை அவங்கள ஆர்டைன் பண்ற மாதிரி அப்பாயிண்ட் பண்ற மாதிரி ஒரு தடவை இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் இவங்களெல்லாம் பின்னால வர வைக்கிறதுக்கே, வாங்கன்னு சொல்றதுக்கே அழைப்பு கொடுக்கப்படுது. சரிங்களா? அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு நேராக கப்பர்நகூமுக்கு செல்லுகிறார். 3 காரியத்தை நான் முதல் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1:21 வாசியுங்களேன். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பின்பு கப்பர்நகூமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். சரி, கப்பர்நகூமுக்கு போனார்கள். மார்க்கு சுவிசேஷகருடைய ஸ்டைல் இது. அங்க வசனம் அடிக்கடி சொல்லியிருக்கும், உடனே உடனே, காலதாமதம் படாமல், லேட் ஆக்காம. இந்த எத்தனை உடனே இருக்கும்னு நாங்க பைபிள் குவிஸ்க்கு படிச்சிருக்கோம், இப்ப மறந்து போயிடுச்சு. இந்த மார்க்ல அடிக்கடி உடனே இருக்கும். அதாவது அவர் he was very swift and hurried to do the things. அவர் பயங்கர வேகமா வேலைகளை செய்வார். ஆண்டவருக்கு டைம் வேஸ்ட் பண்றதுக்கே நேரம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், 3.5 வருஷம் தான் அவருக்கு. அதனால அவர் உடனே உடனே என்கிற வார்த்தையை மார்க்கு இதுதான் முதல்ல எழுதப்பட்டதுன்னு பெரும்பாலான ஸ்காலர் சொல்றாங்க. அவர் உடனே என்று சொல்லுகிற வார்த்தையை அங்க அதிகமா பயன்படுத்தி இருப்பார். கப்பர்நகூமுக்கு போனார், நேர ஜபாலயத்துக்கு போகிறார். கப்பர்நகூமில் உள்ள ஜபாலயத்துக்கு போன உடனே அவர் பிரசங்கித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு நம் வாழ்வில் இன்றைக்கு இவ்விதமான ஒரு 3 செயல்பாடுகளில் வெளிப்பட விரும்புகிறார். முதலாவது, நாமும் ஆலயமும்
நாமும் ஆலயமும். ஆலயத்தை நம்முடைய வாழ்வில் முக்கியப்படுத்துகிறார். ஆலயத்தோடு இணைந்த நம்முடைய வாழ்வு, அல்லது நாமும் நம்முடைய ஆலய வாழ்வும். ஆலய வாழ்வும். ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஊழியத்தில் ஜெபாலயத்தில் துவங்கி அவர் போதனை செய்தார். உடனடியாய் போதனை செய்தார். பின்னால கவனிச்சீங்கன்னு சொன்னா அவருடைய போதகம் அதிகாரமுடையதா இருந்தது, அல்லது வித்தியாசமுடையதா இருந்தது. அடுத்ததாக வித்தியாசமான அதிகாரமுடையதா இருந்த போதனையோடு நிற்கவில்லை. அந்த ஜெபாலயத்திலே அசுத்த ஆவி பிடித்த மனுஷன் இருந்தான் ஃபர்ஸ்ட் டேயே. இதெல்லாம் நிறைய இன்சிடென்ட் இருக்கு அந்த ஜெபாலயத்தோடு. நாமும் நம்முடைய தேவ ஆலயமும் என்கிற வாழ்வு, தேவாலய வாழ்வு நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆலயத்தோடு சம்பந்தப்பட்டது. இதான் நம்முடைய ஆலயம். இந்த ஆலய வாழ்க்கை உங்களுக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது? உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆலய வாழ்வின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு ஈடுபடுகிற அந்த ஊழியம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறதா? பிரயோஜனமா இருக்கிறதா? ஆண்டவர் அதிகாரத்தோடு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறாரா? போதனை செய்கிறாரா? உங்களில் உள்ளதான மறைந்திருக்கிற அசுத்த கிரியைகளை உணர்த்துவிக்கிறாரா? நமக்கு கேள்வி வரலாம், தேவாலயத்துல ஜெபாலயத்துல, அந்த வார்த்தை நான் எப்பயாவது தேவாலயம் மாத்தி சொன்னேன்னா அதை நீங்களே கரெக்ஷன் பண்ணிக்கங்க, தப்பா சொல்றேன்னு அர்த்தம், வாய் தவறி. ஜெபாலயம் ஏன்னா அவங்களுடைய யூதர்களுடைய பார்வை அப்படின்றதுபடி நமக்கு எல்லாம் ஒண்ணுதான். ஆனால் யூதர்களுடைய பார்வையின்படி தேவாலயம் என்பது எருசலேமில் இருக்கிற அந்த ஒரு தேவாலயத்தை மாத்திரம் குறிக்கும். வேற எங்கும் தேவாலயம் கிடையாது. மற்றதெல்லாம் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? ஜெபாலயம், டெம்பிள் ஆஃப் பிரேயர், ஜபம் விண்ணப்பங்கள் ஏறெடுக்கிற இடம் என்று சொல்லி அவங்க ஏறெடுத்து வச்சிருந்தாங்க. அவங்க வேத வசனங்களை தியானம் செய்வாங்க, கூடி வருவாங்க, சாட்சிகளை சொல்லுவாங்க. அந்த மட்டுக்கு இருக்கும். தேவாலயத்துல மட்டும்தான் பலி செலுத்தப்படும். ஆலயம், ஆசாரியர்கள், பலிமுறைகள் அதெல்லாம் எருசலேம் தேவாலயத்துல மட்டும்தான் இருக்கும். மற்ற எந்த ஜெபாலயங்களிலும் இருக்காது. இது ஜஸ்ட் ஃபார் கேதரிங், கூடுகைக்காகவும் ஆராதனை செய்வது, வேத வசனத்தை தியானிப்பது, ஜெபிப்பது, இதற்காக அவங்க வச்சிருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு நமக்கு தேவாலயம் ஜெபாலயம் எல்லாம் ஒண்ணுதான். அல்லேலூயா. ஆமா, இந்த ஜெபாலய வாழ்க்கை, இதுல அசுத்தாவி பிடிச்ச மனுஷன் இருந்தான். இருக்க முடியுமா? இருக்கலாமா? தேவாலயத்துல ஜெபாலயத்துல அசுத்த சிந்தனை உண்டாகுமா? தேவனுக்கு பிரியமில்லாத ஆவியின் கிரியைகள் நடக்குமா? காணப்படுமா? பிரியமானவர்களே, தேவ ஆலயத்தில் அல்லது ஜெபாலயத்திலும் அசுத்த ஆவி பிடிச்ச ஒரு மனுஷன் அங்க இருந்தான். அவன் மாட்டுக்கு இருந்திருக்கான் ரொம்ப நாள். எவ்வளவு நாள் இருந்தானோ தெரியல, எத்தனை வருஷம் இருந்தாரோ தெரியல. இயேசு வர வேண்டி இருந்துச்சு. அல்லேலூயா. இயேசு வந்தாதான் ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாத ஆராதனை நேரங்கள். Is it possible? Yes, it is possible. அது சாத்தியமா? ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாத ஆராதனை நேரங்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய நேரங்கள்ல தேவனுக்கு பிரியமற்றவைகளை உள்ளே மறைத்து வைத்து கொண்டு நம் விருப்பமான வாழ்வை வெளிப்படுத்தி கொண்டு நான் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறேன் சொல்லிக்கொள்ள முடியும். ஆண்டவர் சந்தித்து அசுத்த எண்ணத்தை வெளியே வான்னு சொல்லி அனுப்பணும். ஆண்டவர் சந்தித்து அந்த மனுஷனை அதட்டணும், அந்த எண்ணத்தை அதட்டணும், அந்த 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 ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதை அகற்ற வேண்டும். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆலய ஆராதனை என்பது நமக்கு அவ்வளவு பிரயோஜனம் உள்ள, நேரடி பயன்பாடு உள்ளதாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லலாம், சின்ன சின்ன வார்னிங்ஸ் கொடுக்குறேன். அவ்வளவு சாதாரணமானது கிடையாது.
அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதை பொருட்டு. ஒரு நாளும் ஆராதனையில் டோன்ட் என்டர்டைன் யுவர் செல்ஃப். நீங்க நீங்க அதுல கலந்து கொள்ளுகிறவர்களா இராதிருங்கள். கலந்து அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. பி எ பார்ட்டிசிபென்ட். அதை 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 வந்து என்ஜாய் பண்ணாதீங்க. பார்வையாளரா இருந்து இது நல்லா இருக்கு, இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது, நான் பிரசங்கத்தை நன்றாய் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இல்ல, பி எ பார்ட்டிசிபென்ட். பங்கு பெறுகிறவர்களாயிருங்கள். இது ஒரு வார்னிங். எப்பவுமே நான் ஜஸ்ட் பார்வையாளரா கவனிச்சுக்கிட்டு இருக்கிற ஆளா இருக்கக்கூடாது, நான் பங்கு பெற வேண்டும். போன ஞாயிற்றுக்கிழமை செய்தியை கேத்ரின் செல்போன்ல உள்ள அந்த சவுண்ட்ல கேட்டு அட்டன் பண்ணியிருக்கிறார். நிச்சயமாக இந்த வாரத்துக்கு போன வாரத்துக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கணும். நிச்சயமா இருக்கணும். இப்படி தலையாட்ட முடியுது இங்க இருந்தா. ஆனா அங்க இருந்தா சும்மா அப்படி தலையாட்ட முடிஞ்சதோ என்னமோ தெரியல. ஆனா செய்யலாம், சாத்தியம், இணைஞ்சிருக்க முடியும். எப்படின்னாலும் அது அவளுடைய சூழல், அந்த இதை வச்சு பொறுத்ததுதான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஆலயத்தினுடைய அல்லது ஜெப ஆலயத்தினுடைய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது? வசனத்தை என்ஜாய் பண்ணி ரிசீவ் பண்றோமோ? வசனம் நமக்கு உள்ளே வரவும் கிரியை செய்யவும். நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்முடைய ஆண்டவர் என்னத்தான் சம்மட்டி அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் நம்முடைய வாழ்வுக்குள் நுழைவதற்கு நாம தான் கேட் கீப்பர். நம்ம விட்டா தான் உள்ள போகும். அல்லேலூயா. நீங்க அனுமதிக்காம ஆண்டவர் என்ன ஆடி அடிச்சாலும் சரி, பிரசங்கியார் என்ன குதிச்சாலும் சரி, உள்ள போகாது. அந்த கேட் கீப்பர் நீங்க தான். எதை விட்டீங்களோ உள்ள போகும், எதை அனுமதிக்கிறீங்களோ பதிவாகும். சிலதெல்லாம் அப்படியே தட்டி விட்டுறது. அப்படியே தட்டி விட்டுறது. ஒரு பெரிய டென்னிஸ் பேட்டை கையில வச்சுக்கிட்டு அப்படியே தட்டி விட்டுக்கிட்டு இருக்க மாதிரி கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எவ்வளவு வருஷம் பேசினாலும், எவ்வளவு காரியங்கள் பேசினாலும் வேலையே செய்யாதிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ ரெண்டாவது ஒரு எச்சரிக்கை அங்கே கொடுக்கிறேன். அனுமதிக்கிற வார்த்தைகள் தான் உள்ள போகும். அப்ப எந்த அளவுக்கு கவனமாய் கர்த்தருடைய வார்த்தையை அனுமதிக்கிறோமோ. இந்த மனுஷன் அடைக்கப்பட்டிருந்த வாழ்வினாலதான் அவ்வளவு நாள் அசுத்த ஆவியோடு அவன் இவ்வளவு காலத்தை ஜபாலயத்துல கழிச்சிருக்கான். இன்னொரு பிரசங்கியார் பிரசங்கி இருக்கிற மாதிரி இல்ல, தேவகுமாரன் இறங்கி வந்து பேசுற. அவர் வார்த்தையானவர். அவரை மாதிரி இன்னொரு பிரசங்கியார் அன்னைக்கு துரத்திருக்க முடியாது. ஏன்னா இவனுடைய வாழ்வு அடைக்கப்பட்டது கர்த்தருடைய வார்த்தைக்கு. நம்ம வாழ்வு நம்மளே மாதிரி சக மனிதர், அபிஷேகிக்கப்பட்ட இன்னொரு தேவ ஊழியர், அவர் பேசுறதுல வார்த்தை உள்ள வந்து கிரியை செய்யணும்னு சொன்னா நாம வாசல் கதவை திறக்கணும். அவருமே பின்னாட்களை ரட்சிப்புக்கும் போது சொல்லும்போது சொல்றார், இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் திறந்தால் அனுமதித்தால். தேவ ஆலயத்தின் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உற்சாகமா இருக்கா? சிலர் அந்த தேவ ஆலய வாழ்வு அப்படின்ட்டாலே டல்லாவே, அந்த அந்த ஆராதனை நேரத்தை தவிர வெளியே பார்த்தா பயங்கர கலகலப்பு, பயங்கர உற்சாகம். இது பக்தி பாஸ்டர், பக்தி மேபி ஓகே. ஆனா பக்தி என்ன வார்த்தையே வரவிட மாட்டேங்குது. பேச்சு சத்தம் சிலருக்கு ஆராதனையில கேட்கவே முடியாது. ஆராதனை முடிஞ்சுன்னா முடியுது, அவ்வளவுதான். கண்ணீர்னு வெண்கல தொண்டை அப்படி கேட்கும். ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது பாருங்க, அந்த நபர் இருந்தா அவர் சத்தம் தான் டாப்பா இருக்கும். ஆனா ஆராதனையில நம்மளும் இவர் கூட 10-12 வருஷம் ஆராதிச்சிருக்கோமே, கேட்டதே இல்லையே சத்தத்தை. இவர் ஆராதனையில் ரொம்ப பக்தியா இருப்பார். நீங்க புரிஞ்சுக்கோங்க, சத்தம் போடாம நம்ம சத்தமே வெளியே தெரியாம இருக்கிறதா பக்தி. இதே மாதிரி எல்லா இடத்துல இருந்துட்டா ஓகே. நீங்க தான், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க தான் உங்க ஆலய வாழ்வு என்பதை குறித்து செக் பண்ணிக்கங்க. நான் சொன்னேன்னா இன்னொரு நபர் குறை சொல்ற மாதிரி இருக்கும். நான் சொன்னேன்னா இன்னொரு நபர் குறை சொன்ன மாதிரி.
ஆண்டவர் இயேசு எடுத்த எடுப்பிலே முதலிலே கலிலேயாவுக்கு வந்தார். கலிலேயாவிலே உடனே தேவாலயத்திலே அவர் பிரசங்கித்தார். அங்கே ஒரு மனுஷன் என்ன செய்தானா, அசுத்தாவி பிடித்த மனுஷனாய் இருந்தான். அவனையும் விடுதலை செய்தார். அவருடைய 22ஆம் வசனம், அவர் வேதபாரகரை போல போதியாமல் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். 27ஆம் வசனம் வாசிங்க. அடுத்து ஒரு ஆச்சரியம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோடே அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். 2 விதமா ஆச்சரியப்படுறாங்க. ஒன்று, இவர் பிரசங்கித்ததை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. 2வது, அதுவும் பிரசங்கத்தோட கனெக்ட் தான் பண்றாங்க. என்னன்னா, அதிகாரத்தோட பேசுறாருன்னு பார்த்தா அதிகாரத்தோட அசுத்தாவிக்கும் கட்டளையிடுறாரு. இது என்ன புது உபதேசம்? அவர் சொல்றாரு, அசுத்தாவியும் கீழ்ப்படியுதே. உபதேசத்தை குறித்து என்ன செய்தாங்க? ஆச்சரியப்பட்டார்கள். இந்த இயேசு இப்ப 28 பாருங்க. அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடெங்கும் பிரசித்தமாயிற்று. பின்னால சம்பவிச்சதை அது முதல், அன்னைக்குதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்றதுக்கு ஆசிரியர் எழுதுகிறார். மற்றபடி அதே நாள் தான். அதை தொடர்ந்து 29ஆம் வசனம் வாசிங்களேன். உடனே அவர்கள் ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்டு, உடனே கவனிங்க, மறந்துடாதீங்க, உடனே. ஆமா, ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன் அந்திரேயா என்பவர்களுடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். இப்ப அடுத்து வீடு. முதலில் 21ஆம் வசனத்தில் ஜெபாலயம் அல்லது ஆலயம். 29ஆம் வசனம் இயேசு வீட்டில் இயேசு, அதாவது சீமோன் பேதுருவின் வீட்டில் இயேசு. நிறைய நேரங்களிலே ஆண்டவரை ஆலயத்தில் உள்ள இயேசுவாக வைத்து விட விரும்புகிறோம். ஆலயத்தில் வெளிப்படுகிறவராகிய இயேசு நம்முடைய வீட்டிலும் வெளிப்பட விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய வீட்டிலும் அவர் கவனம் செலுத்துகிறார். நம்முடைய வீட்டிலும் வர விரும்புகிறார். ஆலயத்துக்கு வருகிற இயேசு நம்முடைய வீட்டிற்கும் வர விரும்புகிறார். ஆலயத்தில் வாசம் பண்ணுகிற இயேசு நம்முடைய வீட்டிலும் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆலயத்தில் கிரியை செய்கிற இயேசு நம்முடைய வீடுகளிலும் கிரியை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் வீட்டிலையும் ஆண்டவருடைய கிரியை அனுபவிச்சுட்டு இருக்கோம் என்று சொல்கிறீர்கள்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதான் ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பம். வீட்டிலும் ஆண்டவருடைய கிரியை அனுபவித்துக் கொண்டிருத்தல். இந்த இயேசுவானவர் சீமோன் பேதுருடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார். அங்க ஒரு தேவை இருந்துச்சு. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அழைக்கப்பட வேண்டும். சிலர் வேதத்துல இந்த சீமோன் போன்றதான நபர்கள், ஆயக்காரனாகிய ஒரு மனுஷன் அழைத்தான் ஆண்டவர். அதே போல இந்த சீமோன் என்கிற குஷ்டரோகி என்று சொல்லி அந்த வார்த்தை இருக்கு. அதுல இருந்து சுகமான மனுஷன். அங்கேதான் நலதம் என்னும் தைலத்தை உடைச்சு ஊத்துறா. இதெல்லாம் இந்த இடத்துல எல்லாம் தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்ற வார்த்தை இருக்கும். அழைத்தார்கள் என்கிற வார்த்தை இருக்கும். அழைக்காமலே சில வீடு சகேயு வீடு மாதிரி வீடு. விசேஷம் என்னன்னா, ஆண்டவரே பிக்ஸ் பண்றாரு, நான் உன் வீட்டுக்கு வர்றேன், தங்க வர்றேன். ஓனர் பார்த்துக்கிட்டு நிற்கிறாரு. ஆனா கெஸ்ட் பிக்ஸ் பண்றாரு டைம், அல்லது ப்ரோக்ராம் பிக்ஸ் பண்றாரு. நான் உன் வீட்டுக்கு வந்து தங்குறேன். நமக்கு அதோடைய முக்கியத்துவம் தெரியறது இல்லை. இயேசுவை போன்ற பிரபலமான போதகர்கள், ரபிகள் ஒரு வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னா அது பயங்கர பாக்கியமான விஷயம், பயங்கர விஷயம். பெரிய அரசியல் அதிகார நிலைமையில் இருக்கக்கூடியவரும் வர்றதை விட இந்த போதகர்களுக்கு அவ்வளோ பக்தி, மதிப்பு இருந்துச்சு. அதை தான் அந்த பரிசேயர்கள் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆசாரியர்களுக்கும் அந்த ஆலயம் சார்ந்த பணிவிடையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு தனி கணம் இருக்கும். ஆனா அதை விட வித்தியாசமா இந்த போதகர்கள், பரிசேயர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, வசனத்தை போதிக்கிற இவங்களுக்கு அதிக கணம் இருந்துச்சு ஜனங்கள் மத்தியில.
பக்தியானவங்களா கருதப்பட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இயேசு இவ்வளவு அற்புத அடையாளங்களோடு அதிகாரமோடு பேசுறதுனால இவருக்கு பயங்கர எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஜனங்க. இவர் ஒரு வீட்டுக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொன்னா அது தரையில நின்றது இருக்காது காலு. சகைய பரவாயில்லப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். சில வீடுகள் தான் இயேசுவை இப்படி ரிசீவ் பண்ணின வீடு. அதுல மார்க்கு சுவிசேஷத்துல மொத்த சொல்லி இருக்குது சீமோன் பேதுருடைய வீடு. சீமோன் பேதுருடைய வீடு. நம்ம வீடும் இயேசு வரவேற்கப்படுகிற வீடா இருக்கணும். அல்லேலூயா. சில நேரம் கெஸ்ட் வந்து சொல்லுவாங்க, உங்க வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப எங்களுக்கு நல்லா இருக்கு, இப்படி இருக்குது அப்படி இருக்குது. உங்களுடைய வீடோடைய சுத்தத்தை சொல்லுவாங்க, அரேஞ்ச்மெண்ட்ஸை சொல்லுவாங்க, காற்றோட்டத்தை சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, அப்படியும் சொல்லியிருக்காங்க, இப்படி சின்ன வீடா இருக்கதான் விரும்புறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. சொல்லிருக்காங்களா? சின்னதா காம்பாக்டா அழகா தேவைக்கு இருக்கு அப்படிலாம் பாராட்டுவாங்க. பிரியமானவர்களே, இயேசுவுக்கு பிடிக்கணும் உங்க வீடு. வர்ற கெஸ்டுக்கெல்லாம் பிடிக்குது, ஆனா உங்க வீடு இயேசுவுக்கு பிடிக்குதான்னு பாருங்க. அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எங்க வீட்டுல எங்களோட வாசம் பண்ணதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆண்டவரே? சண்டே கிளாஸ் மாதிரி இருக்குல்ல. ஆனா அவசியம் அவசியம் இதெல்லாம் நம்ம விட்டுறோம் சில சமயங்கள்ல. என் கூட வாசமா இருக்க நான் கம்ஃபர்டபுளா இருக்கேன் ஆண்டவரே. ஏன்னா சில நேரம் சிலரோட டிராவல் பண்ண முடியாது, தொடர்ந்து டிராவல் பண்ண முடியாது. சில நேரம் கேட்கக்கூடாத வார்த்தை வரும். ஃபோன்ல டென்ஷன் ஆயிட்டாருன்னா, ஃபோன்ல பேசினாருன்னா, அவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தாரு, திடீர்னு கெட்ட வார்த்தையெல்லாம் வரும். ஆண்டவர் இயேசுட்ட கேட்டு பாருங்க, ஆண்டவரே என் கூட ஜார்னி பண்றதுக்கு பிரியமா இருக்கா ஆண்டவரே? என் வீடு, எங்க வீட்டுல நடக்கிற காரியங்கள், எங்க வீட்டுல இருக்கிற பொருட்கள், எங்க வீட்டுல நாங்க பேசுற பேச்சுக்கள் அல்லது நாங்க கேட்கிற சத்தங்கள் உமக்கு இன்பமா இருக்கா? நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இன்பமா இருக்கு மட்டும்னு. இன்னொருவரும் கவனிச்சு கேட்டுட்டு இருக்காரு. உங்க செல்போன் உங்க வீட்டிலிருந்து தான் பார்க்கப்படுது. அதிலிருந்து வர்ற சத்தம் உங்க வீட்டிலிருந்து தான் வருகிறது. அதை உங்கள் வீட்டில் தங்கியிருக்கிற இயேசுவானவர் கேட்கிறார். அது அவருக்கு இன்பமானதா இருக்குமா? சிம்பிள் சிம்பிள். என் வீட்டுல உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கா ஆண்டவரே? இயேசுவே வீட்டின் தலைவர், இயேசுவே வீட்டின் தலைவர். நிறைய இடங்கள்ல அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். முந்தினது ஆராதனை ப்ரோக்ராம் டிவியில, பக்தியும் பரவசமா பரலோகமே இறங்கி வர மாதிரி அல்லேலூயா ஹை பிச்சில அல்லேலூயா அப்படியே அடுக்கடுக்கா பயங்கரமா இருக்கு. உணர்ச்சி வசப்பட்ட பயங்கர ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே டப்புன்னு அடுத்த ப்ரோக்ராம், என்னென்ன பாட்டு, என்னென்ன ஆட்டம், என்னென்ன உண்டோ. ஊழியக்காரனா இருந்துக்கிட்டு நான் ஏன் சொல்லணும், என் வாயில நான் ஏன் சொல்லணும். அதே டிவி ஆண்டவர் வசனம் சொல்லுது பாருங்களேன், ஒரே ஊற்றுக்கண்ணுல அவ்வளவு நேரம் கவனிச்சுட்டு இருந்த அதே டிவியிலேயே இது இப்ப ரெண்டையுமே மாறாதவரா அவர் இருந்த சீட்ல இருந்துட்டு கவனிச்சுட்டு இருக்க ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு எப்படி இருக்கும்? அவர்கிட்ட லேசா, ஆண்டவரே do you feel anything bad? Is it comfortable with you? கேட்டு பாருங்க. பேதுருவின் வீட்டிற்கு இயேசு வந்தார். உங்க வீட்டின் பரிசுத்தம் மெயின்டைன் பண்ணப்படட்டும். அங்க மெயின்டைன் பண்ணப்படும்னா ஆண்டவர் அங்க குறைச்சலை பார்க்கிறார். ஒரு ரவுண்டு குறைச்சலை அவர் விட மாட்டார். அதுதான் ரகசியம். குறைச்சலை விட மாட்டார். அங்க
ஆரோக்கிய குறைச்சல் இருந்துச்சு. ஆரோக்கிய குறைச்சல் இருந்துச்சு. இதுக்கு பெருசா யாரும் கிளைம் எல்லாம் பண்ண வேண்டாம். ரொம்ப உபவாசம் போட்டு போராடி எடுத்து அதை பண்ணி இதை பண்ணி அப்படிலாம் செய்ய வேணாம். ஜஸ்ட் அவர் இருந்தாலே போதும். அவர் இருக்கிற படகு மாதிரி. அவர் நித்திரையா இருந்தார். அவரை எழுப்பவும் வேணாம், கத்தவும் வேணாம், கதறவும் வேணாம். அவர் ஜஸ்ட் இருந்தார் இருந்தார்னா போதும். ஒண்ணும் நடக்காது. அப்படி இப்படி வரும், அப்படி இப்படி காட்டும், ஒண்ணும் நடக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அத மாதிரி இவர் வந்துட்டாருனாலே, வீட்டுக்குள்ள வந்துட்டாருனால, இயேசு வந்துட்டார். இன்னொரு வீட்டுல அப்படித்தான், 2ல திமிர்வாதக்காரன் இருந்த வீடு. அதுக்கு எடுக்க வேண்டாம், இப்ப போக வேண்டாம். அந்த வீடு அப்படிதான். கூட்டம் பிச்சுக்கிடுச்சு. எந்த அளவுக்கு? கூரையெல்லாம் விற்கிற அளவுக்கு. கூட்டம் ஓவராகி தான் கேள்விப்பட்டிருக்கோம். கூட்டம் ஒவ்வொரு கூட்டத்துல கூரைய பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. தாங்கல கூட்டம். இயேசு இருந்தா போதும். இயேசு இருந்தா போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அனுபவம் நம்மை அற்புதங்களுக்கும் அதிசயங்களுக்குள்ளும் வழி நடத்தும். நாம் தேவனுடைய அற்புத கிரியைகளை பார்க்க உதவி செய்யும். வாசிங்களேன் அந்த வசனத்தை, பேதுருவின் மாமி 30ஆம் வசனம். அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தால் உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். இங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இயேசு இருந்த வேகத்துக்கு அவர் ரொம்ப டைம் லிமிட். அவர் கொஞ்சம் வேகமா, நான் அந்த உடனே மார்க்கு சுவிசேஷகரோட சேர்ந்து நானும் ஜேர்னி பண்றேன். இவங்களுக்கு தான் அவசரம். மார்க்கு சுவிசேஷகர் உடனேன்னு போடுவாரு. இயேசு உடனே நடக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாரு. இதுக்கு மத்தியில இவங்க கிட்ட மாட்டின ஜுரமும் என்ன செய்யுது? உடனே நீங்கி போச்சான். அல்லேலூயா. ஜுரம் நீங்குச்சுன்னா கொஞ்சம் வீக்னஸ் இருக்குமா இருக்காதா? வீக்கா இருக்குமா இருக்காதா? வீக்னஸும் போயிருச்சுங்க. ஏன்னா அவருக்கு டைம் அப்படி இல்லை. இந்த அம்மாவுக்கு 2 நாள் கழிச்சு சரியாகி இந்த அம்மா செய்யக்கூடிய சூப்பரான புளிக்குழம்பு வைக்க, அதை ஏசு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்து போறதுக்கு முடியாது. எல்லாமே உடனே நடந்தாகணும். அதனால ஜுரமும் உடனே நீங்கிருச்சு. அந்த அம்மாவும் என்ன செஞ்சிட்டாங்க? உடனே பணிவிட செஞ்சாங்க. அல்லேலூயா. இயேசு இருந்தால், ரொம்ப நாளைக்கு முன்னால இந்த சண்டே ஸ்கூல் பாட்டு ஒன்று, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே. இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே. இயேசு இருக்கிற வீடு, நம்முடைய வீடுகள் இயேசு வாசம் பண்ணுகிற, நம்முடைய ஆண்டவர் சந்திக்கிற, நம்முடைய ஆண்டவர் கிரியை செய்கிற இடமா இருக்க விரும்புகிறார். சரி, எல்லாத்தினுடைய 3வது முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி 33ஆம் வசனம் வாசிங்களேன். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். போதும். இப்போ வீடு அப்படியே வீட்டு வாசல், வீட்டினுடைய வாசல். இன்னைக்கு புரியாது, இன்னைக்குள்ள மக்களுக்கு புரியாது. வீட்டுக்கு வாசலே கிடையாது. இந்த சொல்ற முற்றம், அந்த வராண்டா, அந்த முற்றம் சொல்றோம்ல, அந்த அர்த்தத்துல இருக்குது வீட்டு வாசல். பட்டணத்தார் யாவரும் வீட்டு வாசலுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அது ஸ்ரீலங்கால முல்ல இதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. மேக்சிமம் கிராமங்கள்ல அப்படி வீடுகள் இருக்கும். மேக்சிமம் கிராமங்கள் அப்படி இருக்கும். ஈவன் கேரளத்தில் அப்படி அந்த உள்ளே இருக்கிற பெரிய வீடுகள், கிராமங்கள்ல உள்ள பெரிய வீடுகள் அப்படின்றதுல எப்படி இருக்கும்? வீடு உள்ள இருக்கும், காம்பவுண்ட் மாதிரி சுத்தி காம்பவுண்ட் வால் இருக்காது. அந்த ஃப்ரண்ட்ல மட்டும் தோட்டம் மாதிரி கொஞ்சம் இடம் ஸ்பேஸ் விட்டு ஃப்ரண்ட்ல மட்டும் ஒரு 10-20 அடிக்கு ஒரு சுவர் கட்டி, அதுல ஒரு திண்டு போட்டு அதை மறைச்சி நிழல் வச்சு, அதுல பானை இருக்கும், தண்ணி இருக்கணும். யாருனாலும் வந்து உட்காந்து, யாருனாலும் கொண்டு சாப்பாடு கொண்டு வந்தாங்கன்னா சாப்பிட்டுட்டு படுத்து எந்திரிச்சு தண்ணி குடிச்சிட்டு போகலாம். அந்த அளவுக்கு இது ஒரு அந்த வீட்டோட வாசல். வீடு எங்கேயோ இருக்கும், வீடு எங்கேயோ இருக்கும். காம்பவுண்டோட கேட்டை அப்படி செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க, தங்கி இருக்கிற மாதிரி.
அதெல்லாம் நமக்கு மறந்து போச்சு. இன்னைக்கு வேற எங்கேயோ வந்துட்டோம். இந்த 1/2 அடி 1 அடி 3/4 அடி இடத்தை விட்டுறக்கூடாதுன்னு நூல் பிடிச்சி கரெக்டா அளந்து, அதுக்கு கொஞ்சம் இது ரோட்ல ஏறினாலும் பரவாயில்ல, ரோட்டு இடத்துல இதானாலும் பரவாயில்ல, நம்ம இடத்த 1/4 அடி விட்டுறக்கூடாது. அப்படி கவனமா செய்யற ஒரு காலத்துல வந்துட்டோம். அதனால இந்த அர்த்தம் புரியாது. வீட்டின் முற்றம், அந்த வீட்டு வாசற்படி, உள்ளிருக்கிற இயேசு, ஆலயத்தில் இருக்கிற இயேசு, வீட்டில் இருக்கிற இயேசு. இந்த இயேசு வீட்டுக்குள்ளேயே சந்தித்து மகிழ்ச்சி அடைந்து என்ஜாய் பண்ணி அவருடைய கிருபைகளை துதிச்சு பாடி அப்படியே அடங்கிடக்கூடாதுங்க. இந்த இயேசு வீட்டின் முற்றத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும். உங்கள் நற்கிரியைகளை கண்டு பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு அவரை முற்றத்திற்கு கொண்டு வர வேண்டும். இப்போ இந்த வீடு வீடாக மாத்திரம் இருக்கக்கூடாது. இந்த வீடு 4 சவர்களை தட்டி விட்டு மேடையாக வேண்டும், ஸ்டேஜ் ஆக வேண்டும். இந்த மேடை பட்டணம் முழுவதற்கும், அவர்கள் இருக்கிற அந்த பட்டணம் முழுவதற்கும் இயேசுவை மகிமைப்படுத்துகிற மேடையாக வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பட்டணத்தார் யாவரும் வந்துட்டாங்க. 3வது ஸ்டேஜ், இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற இயேசு முற்றத்திற்கு வந்துட்டாரு, வாசலுக்கு வந்துட்டார். இதுக்கு எதுதான் நடத்தினது? இந்த ஒரு வீடு நடத்தினது. அந்த வீடு தான் அந்த பட்டணத்திற்கு. சமாரியா வழியே இயேசு போன போது அந்த ஸ்திரியை சந்திக்கிறார். ஸ்திரீ போய் சொல்றா, நிச்சயமா ஒரு வீட்டுக்கு தான் போயிருக்கணும். அங்க கொண்டு போய் வசனத்தை சொல்றாரு, கேட்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல மொத்த பட்டணமே வந்துருச்சு. மொத்த பட்டணமே ஒரு நபரை சந்திக்கும் போது அந்த நபர் வழியாக மொத்த பட்டணமும். இந்த சமாரியாவுக்கு மட்டும் எனக்கு நினைக்கும் போது ஒரு மாதிரி கொஞ்சம் இதாக தான் இருக்கு. சமாரியாவுக்கு மட்டும் திரும்ப திரும்ப மொத்த பட்டணமும். ஆண்டவர் இயேசுவின் நாட்கள்லேயே மொத்த பட்டணமும் சமாரியாவில் உள்ள அந்த பட்டணம் சீகார், ஆல்மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த பட்டணம் சீகாராக தான் இருக்கணும். அப்படியெல்லாம் வந்து மொத்த பட்டணமே இயேசுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிச்சு சந்தோஷமா இருந்துச்சு. பிலிப்பு நம்ம 8ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் அங்கே போகும்போது பார்த்தா அவரும் மொத்த பட்டணத்தை என்ன செஞ்சிட்டார், இதே சமாரியாவுக்கு போய் ஆண்டவர்கிட்ட கொண்டு வர ஒரே சந்தோஷம். இப்ப சீமோன் பேதுரு வீடு எந்த ஊருன்னு தெரியல. இவர்களுடைய சொந்த ஊரு பெத்சாயிதா. சீமோன் பேதுரு அது ஒரு கடற்கரை கிராமம். கப்பர்நகும் பெரிய பட்டணம், கடற்கரை பட்டணம், சரிங்களா? இப்ப இவர் ஒருவேளை அவங்க ஊருக்கு தான் போயிருந்தாரா? ஏன்னா உடனே பெரிய அது வேற ஊரு இது வேற ஊரு அப்படி இல்லை, கனெக்டடா தான் இருக்கும். 1-2 கிலோமீட்டர் 2-3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய மாதிரி உள்ளது. இப்ப எது எப்படியோ சீமோன் பேதுரு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவர் இருந்த ஊர் எல்லாமே, அந்த பட்டணம் முழுசுமே என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த வீடு காரணமாக வேண்டும். இந்த வீடு காரணமாக வேண்டும். நம்மோடு இந்த சாட்சி அடங்கி போகக்கூடாது. நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிற ஒரு காரியம் இதுதான். உங்கள் வீட்டுக்குள் இருந்து இந்த இயேசுவாகிய வெளிச்சம் வந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? இந்த இயேசுவாகிய வெளிச்சம் உங்கள் வீட்டுக்குள் வந்து எத்தனை வருஷம் ஆகுது? இத்தனை ஆண்டுகள் கழிச்சு இந்த இயேசுவாகிய வெளிச்சம் எந்த அளவிற்கு வெளியே தெரிய ஆரம்பித்திருக்கிறது? நீங்கள் இருந்த பர்டிகுலர் ஊர்ல எந்த தாக்கத்தை உங்கள் வீட்டுக்குள் வந்த இயேசுவாகிய வெளிச்சம் உண்டாக்கி இருக்கிறது? இது நான் குற்றப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. நம்முடைய வாழ்வில் எவ்வளவு நாம தோற்றிருக்கிறோம், எவ்வளவு தூரம் வசனம் எதிர்பார்ப்புக்கும் நமக்கும் இருக்கிறது என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆரம்ப நாட்கள்ல
நான் சொல்றது நாங்க லேசா ஆண்டவர் அறிந்து அப்படி இது பண்ற அந்த நாட்களை தான் சொல்றேன். இன்னும் பெரிய வயது உள்ளவர்கள் பெந்தைக்கோஸ்தே ஆரம்ப நாட்கள்லன்னு சொல்லுவாங்க. அது இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்கு. வீட்டு கூட்டங்கள் அவ்வளவு நடத்துவாங்க. என்னன்னா, இந்த சத்தம் கேட்கட்டும், இந்த சத்தம் கேட்கட்டும், பக்கத்துல தெரிஞ்சவங்களை கூட்டி வச்சிடலாம், வர வச்சிடலாம். தீமைக்கும் இருளுக்கும் எந்த இதுவும் கிடையாது. அசுத்தத்தை பேச மனுஷன் கவலையே படலைங்க. ஆபாசத்தை பேச ஆணும் பெண்ணும் வெட்கப்பட, என்டர்டைன்ற பேர்ல, இன்னொருத்தரை சிரிக்க வைக்கணுன்ற பேர்ல, அல்லது பணம் சம்பாதிக்கணுன்ற பேர்ல என்னென்னத்தை செய்யறதுக்கு சங்கடமே படல. ஆனா சத்தியத்தை பேசுறதுக்கு, நன்மையை சொல்றதுக்கு, விடுதலையை சொல்றதுக்கு, இயேசுவை பற்றிய செய்திய நாம அடக்கி வச்சிட்டோம். நம் வீட்டிற்குள் வந்த இந்த இயேசு முற்றத்திற்கு, அதாவது வாசலுக்கு, பட்டணம் முழுவதும் கேட்க கொண்டு வருவதில் நமக்கு எவ்வளவு தயக்கம் இருக்கிறது. எனக்கு சுவிசேஷ வேலை என்று சொல்ல, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அந்த மனம் திரும்புங்கள் என்று சொல்லுவது மாற்றத்தை குறிக்கிற வாழ்க்கை. இயேசு வந்த வாழ்க்கையில மாற்றம் தெரியணும். அடுத்து சமீபமாயிருக்கிறது என்று சொல்லுவது 2 காரியத்தை குறிக்கிறது. ஒன்று பக்கத்தில் இருக்கு என்பதும், வந்து விட்டது என்பதும், ரெண்டுமே அதே அர்த்தம் தான். The kingdom of God is at hand அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் 2 அர்த்தம். ஒன்று வந்து விட்டது என்பதுக்கும் அதே தான் அர்த்தம். அதே போல உங்க கையில இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இனி வரணும்னு அல்ல, வந்துட்டுன்னு அர்த்தம். அடுத்தது வரப்போகுது, அவ்வளவு சமீபமா இருக்குன்னு அர்த்தம். இந்த 2க்கும் ஒரே அந்த 2 அர்த்தத்தையும் இந்த ஒரே வாக்கியம் சொல்லுது. அப்படிதான் அந்த கிரேக்க பதம் பயன்படுத்தப்பட்டு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வெளிச்சம் எந்த அளவிற்கு மனுஷர் மத்தியிலே பிரகாசிக்க, இந்த வெளிச்சத்தை எந்த அளவுக்கு பிறருக்கு காண்பிக்க, வந்த வெளிச்சத்தை எவ்வளவு காலங்க மறைச்சு வைப்பீங்க? இந்த பார்வையோட மார்க்கு சுவிசேஷம், மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல வாசித்து பாருங்க. மரக்கால், விளக்கு தண்டை கொளுத்தி மரக்காலின் கீழ் மறைத்து வைக்காமல், அதை சொல்லிட்டு அந்த கான்டெக்ட்ல தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்கள் வெளிச்சம் மனுஷர் மத்தியிலே பிரகாசிக்க கடவுள். அந்த பின்னணியத்துல தான் பேசுறார். அப்ப இந்த வந்த வெளிச்சத்தை, கிறிஸ்துவாகிய வெளிச்சத்தை எவ்வளவு காலம் மறைச்சு வைப்போம்? எவ்வளவு காலம் கிறிஸ்து நம்ம வீட்டுக்குள்ளேயே மறைச்சு வைக்கப்படுவார்? எப்பத்தான் நம்ம அவரை வாசலுக்கு கொண்டு போவது? எப்பத்தான் பட்டணம் அறிய செய்வது? எப்பத்தான் உங்களோடு சேர்ந்து நீங்க சின்சியரா கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, உங்களோட சேர்ந்து ஒரு கூட்டம் கர்த்தரை ஆராதிக்கணும் விரும்பி இருக்கீங்களா? ஆம் பிரியமானவர்களே, நாங்க சின்சியரா 10 வருஷமா சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கோம். சந்தோஷம், மிகவும் சந்தோஷம். உங்களோட சேர்ந்து நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம். அதே சமயத்தில் 10 வருஷமா அந்த வெளிச்சம் இன்னொருத்தர்கிட்ட போகலைன்றது எவ்வளவு பெரிய வேதனை, எவ்வளவு பெரிய வேதனை. நான் சமீபத்துல சொன்னேன், சண்டே கிளாஸ் பிள்ளைங்கிட்ட சொன்னேன், அழுது ஜெபம் பண்ணுங்க, கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எதையோ காலை பிடிச்சு கெஞ்சினா கொடுத்துருவாரு. ஏசப்பா ஏசப்பா காலில் விழுந்து கேட்கிறேன், எதையோ கொடுப்பாருன்னு சொல்றீங்களே, ஆத்துமாவை கேளுங்க. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க வரட்டும் ஆண்டவரே, கர்த்தருடைய வசனத்தை கேட்க பிள்ளைங்க வரட்டும். ஜெபம் பண்ணி பாருங்க. ஆத்துமாவுக்காக அழ வேண்டிய காலம் வேற எப்பங்க? இப்ப இல்லைனா இந்த வெளிச்சத்தை பிறருக்கு தெரியாம இப்ப செய்யலைனா வேற எப்ப செய்ய போறோம்? எத்தனை ஆண்டுகள் கடந்து போகும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வசனம் சொல்லுது, தெளிவா சொல்லுது, பட்டணத்தார் எல்லாரும். வாசிங்களே தொடர்ந்து என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. 33ஆம் வசனம். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்திவிட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. போதும், இப்ப வேலை வர்க்கு முடிஞ்சிருச்சு. வியாதிகளை சுகமாக்குறார், பிசாசுகளை துரத்தினார், பெருங்கூட்டம், அந்த பட்டணமே கர்த்தரை அறிந்தது. அங்க வசனம் பின்னால இப்படிதான் இருக்கும். அவர் அதிகாலே இருட்டோடே, அந்த இரவு என்ன செய்துட்டாரு? அவர் வனாந்தரத்துல போய் ஜெபம் பண்ண போயிட்டார்.
அதிகாலை இருட்டோடே அவர் ஜெபம் பண்ண போயிருக்கிறாரு. காலையில் எந்திரிச்சு நல்ல தூக்கம் டயர்டெல்லாம் போனதுக்கு அப்புறம் சீமோன் பேதுருவும் அவனோடு இருந்தவங்களும் இவரை தேடி போய் பார்த்து, ஆண்டவர் எங்க இருக்கிறீரு? கூட்டம் மறுபடி வந்துருச்சு, தேவையுள்ளவங்க தேடி வந்திருக்கிறாங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, இல்லை அதே பட்டணத்துக்கா திரும்பி கிடையாது, இனி அடுத்த பட்டணம், அந்த பட்டணத்தை போய் நம்ம இப்படி சந்திக்கணும், அந்த பட்டணத்துல ஒரு வீடை சந்திக்கணும், அந்த வீட்டுல இருந்து வெளிச்சம் சாயங்காலத்துல என்ன செய்யணும், அந்த பட்டணத்துக்கு போகணும். அங்கே இதே போல அற்புத அடையாளங்கள், வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டவர்களா ஜனங்கள் மாறணும். அதுக்கப்புறம் மறுநாள் 3வது நாள் கன்வென்ஷன் அந்த ஊர்ல இல்ல, அடுத்த ஊர்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவோட ப்ரோக்ராம பாருங்க, ஆண்டவர் இயேசுவ ப்ரோக்ராம பாருங்க. நம்ம வாழ்க்கை இன்னைக்கு அந்த ப்ரோக்ராமோட இணைஞ்சதா இருக்கா? ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க இவ்வளவு தீவிரமா இருக்கீங்க, தெரியாம நான் இருந்துட்டேனே ஆண்டவரே, நான் உங்களோட இணைஞ்சு வர எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு மனதளவுல ஒரு ஜெபம் செய்யுங்க. கண்களை மூடுவோம். பிரைஸ் தி லார்ட். Glory to Jesus. உமது கிருபையின் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். உம்முடைய கிருபையின் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை பயன்படுத்தும் ஐயா. அவர் எந்நாளும் நம்மோடு இருப்பதினா அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அவர் எந்நாளும் நம்மோடு இருப்பதினா அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம், அஞ்சாமல் செல்வோம். அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம், நாம் அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவையறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவையறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணிய நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். ஏலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். அவர் ஏலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும், எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம், நாம் இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நேசரை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற உணர்வும் தீவிரமும் உண்டாகட்டும். ஆமென். இயேசுவின் நற்செய்தி எடுத்து செல்ல வேண்டும், அவரை பற்றிய வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும். Glory to Jesus. Amen. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை தருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வெளிச்சம் மனுஷர் மத்தியிலே பிரகாசிக்கத்தக்கதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, கிருபை நிறைந்தவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆராதனை நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களை உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே ஒரே விசுவாசத்தோடு ஆண்டவரே பரிசுத்த கிரியைகளினால் கட்டப்பட்டவர்களாக நாங்கள் ஆவியிலே ஆராதனை செய்யும்படியாய் எங்கள் தேவ சமூகத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் கூடி பரிசுத்த தேவனை ஆராதனை செய்ய ஆண்டவரே, ஆசாரிய ஆண்டவரே அழைப்போடு ஆராதனை செய்ய உதவி செய்தீர். நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானிக்க உதவி செய்தீங்க. இப்பொழுதும் கூட நாங்கள் தீர்மானமாய் இந்த இயேசுவை அநேகர் அறிந்து கொள்ள, அவர்களுக்கு முன்பாக வெளிச்சமாய் பிரகாசிக்க ஆண்டவரே அவர்களுக்கு முன்பாக எடுத்து செல்ல எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும், ஆசீர்வதியும். பிரகாசிக்கும் விளக்குகளாக இந்த பிரகாசத்தை எடுத்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். இஸ்ரவேலே, உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்னீரே, எங்களில் மகிமைப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தோடு உம்முடைய ஜனத்தை அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானமும் காவலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.